வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. சனிப்பெயர்ச்சி பலன் வாக்கிய பஞ்சாங்கப்படி 2026 மார்ச் 6ஆம் தேதி. இது திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி. இதே திருக்கணித முறைப்படி சனி பகவான் பயிற்சி ஆனார் 2025 மார்ச் 29. நிறைய பேருக்கு குழப்பங்களை கொடுத்தது. இது யாராருக்கெல்லாம் குழப்பங்களை கொடுத்துருக்கோம் அப்படின்னாக்கா, உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைவு ஸ்தானங்களில் இருக்கிறவங்களுக்கும், வக்கரகதியில் இருக்கிறவங்களுக்கும், அதே மாதிரி லக்னத்துக்கு மறைவு ஸ்தானத்தில் 6, 8, 12 ஆகிய இடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கும் எந்தவித மாற்றத்தையும் கொடுக்கல. ஆனால் இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி வரக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது இந்த மீன ராசியில் நிலையான பலன்களை கொடுக்க போகிறார். இதன் பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். யாரெல்லாம் தசா புத்தியால் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ, அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் உங்கள் சுயஜாதத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நல்ல மாற்றங்களை கொடுக்கும். 12 ராசிகளில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்குள் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரத்துக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரம், இது சந்திரனுடைய நட்சத்திரம். தசா காலங்கள் 10 வருடம். என்னோட கணக்குப்படி சென்ட்ரு பகுதியில் 5 வருடம் நான் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க. 5 வயது வரைக்கும் சந்திர தசை நடப்பில் வந்தால் பிறகு 7 வருடங்கள் செவ்வாய் தசை. 5 + 7 12. 12 வயசுக்கு பிறகு 18 வருடங்கள் ராகு தசை. 12 + 18 30. 30 வயசு வரைக்கும் ராகு தசை நடப்பில் வரும். ஒரு சில பேருக்கு 33 வயசு வரைக்கும் ராகுதசை நடப்பில் வரலாம். ஒரு சில பேருக்கு 27 வயசு வரைக்கும் கூட ராகுதசை முடிவுக்கு வரலாம். உங்கள் சுய ஜாதக தசா புத்தி இருப்பை பொறுத்து இந்த ராகுவுடைய தசை, அதாவது 16 வயசுலேருந்து ஒரு 20, 22 வயசு வரைக்கும் ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ராகுதசையில் படிக்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஏன்னா ராகுதசையில் அந்தளவுக்கு கஷ்டங்களை கொடுக்காது. நிறைய பேருக்கு சுற்றி விட்ட மாதிரி இருக்கும். அதாவது படிப்பில் வளர்கிறாங்களா இல்லையா, படிப்பில் சரியில்லாத ஒரு சூழ்நிலை வருது, நல்லா இருந்த பையன் இப்போ படிக்கலை, நல்லா இருந்த பொண்ணு இப்போ படிக்கலை, படிப்பு கொஞ்சம் டல்லாயிட்டே வருது அப்படின்னாக்கா, சமீபத்தில் சனியுடைய பயிற்சி, அதாவது 2025 இந்த சனியுடைய பயிற்சிக்கு பிறகு, ஆனால் சனி பகவான் நிரந்தரமாக இல்லை. அதாவது சனி பகவான் மீனராசிக்கு வந்த பிறகு வக்கரமாகி கும்பத்துக்கு போயிட்டார். திரும்ப வக்கர நிவர்த்தியாகி மீனத்தில் இருந்தார். அதாவது சரியான பலன்களை இது வரைக்கும் கொடுக்கல. இப்போ மீனராசியில் இருக்கக்கூடிய 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் முழுமையான பலன்களை கொடுப்பார். இப்போ தான் இந்த படிப்பு ரீதியாக இருக்கக்கூடிய தொந்தரவுகள், அதாவது நிறைய டல்லாக இருக்காங்க இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் மாறும். படிப்பு ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்றங்கள் உண்டு. ஒரு சில பேருக்கு லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் கொடுக்கலாம். இது அதுவும் ஒரு ரவுண்டில் போயிட்டுருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் லவ் அப்படிங்கிறதே கெட்ட நேரம் அப்படின்னு தான் சொல்லுவேன். உங்கள் சுய ஜாதகத்தில் தசா புத்தி சரியில்லை, ராகு தசைக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் யோகம் செய்யக்கூடிய புத்திகளாக இல்லை, மறைவு ஸ்தானங்களில் இருந்துச்சுனாக்கா, இல்லை அந்த வீடு கொடுத்த கிரகத்துக்கு மறைவு ஸ்தானத்தில் இருந்துச்சுனாக்கா, இது மாதிரியான ஒரு நெகட்டிவான எண்ணங்கள்லாம் வரும். லவ் அது மாதிரி எல்லாம் வரும். அது ஹார்மோன்கள் சேஞ்சஸ்னால வர்றது, நேரம் சரியில்லாமல் வர்றது. அதனால் அது கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்துங்க. இப்போ 20 வயசுக்கு மேலே ஒரு 30 வயசு வரைக்கும் இப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்ட ஒரு வேலை தேடினாலும் சரி, வெளிநாடு சம்மந்தப்பட்ட மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருப்பீங்க. நிறைய தடையாக தான் இருந்திருக்கும். 2025 ஃபுல்லாகவே உங்களுக்கு தடையை தான் கொடுத்துருக்கும். அந்த தடையெல்லாம் இப்போ இருக்காது. உடனே எல்லாமே கிளியர் ஆகி, ஒன்று வெளிநாடு வேலை தேடினீங்கனாக்கா அந்த வெளிநாடு வேலைக்கு போயிடுவீங்க. மேல் படிப்புக்காக ட்ரை பண்ணிங்கனாக்கா அந்த வெளிநாடு மேல் படிப்புக்காக ட்ரை பண்ணலாம். உயர் படிப்பு இங்கேருந்தே உயர் படிப்பு படிக்கணும்னு நினச்சிருப்பீங்க. ஏதோ படிப்பு ரீதியாக நீங்கள் முயற்சி பண்ணதை எல்லாமே உங்களுக்கு தடைகளாக இருந்துச்சுனாக்கா அந்த தடைகள் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். உடனடியாக இப்போ கிளியர் ஆகும். இது வரைக்கும் என்னென்னலாம் தடை இருந்ததோ அது கிளியர் ஆகும். புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க, கிட்ட எல்லாமே ரிஜெக்ட் ஆகிருக்கும். அதெல்லாம் மாறும். இப்போ மாறும். இப்போ புதிய வேலை வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே வேலையில் இருக்கிறீங்க, அந்த வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும். வேலையில் நிறைய ப்ரெஷர் இருக்கலாம். வேலைக்கு சேர்ந்த புதுசுலேருந்து எனக்கு இன்றைக்கு வரைக்கும் முன்னேற்றம் இல்லாமல் இருக்குது அப்படின்னாக்கா இப்போ ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, அது மாதிரி ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 11ஆம் இடத்துல சனி முழுமையான பலன்களை இப்போ தான் கொடுக்க போகிற இந்த ரிஷபராசிக்கு ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய மன அழுத்தத்தில் இருப்பீங்க. அதுக்கு என்ன காரணம்னாக்கா, ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் சரியில்லை உங்கள் சுய ஜாதகத்தில் அப்படின்னாக்கா, சரியான வேலை வாய்ப்பு அமையாது, சரியான முன்னேற்றங்கள் இருக்காது,
தொழில் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னாக்கா தொழிலில் நிறைய பாதிப்புகளை கொடுத்துருக்கோம். அதனால இப்போ வரக்கூடிய அந்த சனி பகவானுடைய நகர்வுகள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லாவே இருக்கு. ராகுடைய தசையில் இருக்கிறவங்களுக்கு, ராகு தசையினால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம். சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னாக்கா, திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கும். நிறைய பேர் வந்து திருமணத்துக்காக முயற்சி பண்ணியிருப்பீங்க. 2025லலாம் நிறைய தடையை கொடுத்துருக்கும். திருமண தடைகள், அதில் நிறைய பேருக்கு வந்து அவமானப்படுத்திட்டு போகிறது, இல்லை ஒரு நல்ல ஒரு வரன் பிடிச்சிருக்கும், அந்த வரன் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க நம்மளை. அது மாதிரி யாரெல்லாம் திருமண தடைகள் இருக்கோ அந்த தடைகள் இப்போ இருக்காது. வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு மாற்றம், தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி. என்னங்க இது 11ல் வந்து சனி வந்துட்டாரு, அதை கொடுக்கும் இதை கொடுக்குனாரு, ஒன்றுமே இல்லை எனக்கு தொழிலில் வளர்ச்சி இல்லாமல் இருக்குனாக்கா, எப்படியும் இந்த 2024 எண்டுக்கு பிறகு 2025 ஃபுல்லாகவே யாராருக்கெல்லாம் தொழில் ரீதியான நலிவுகள், அதாவது நல்ல அமைப்பில் இல்லை, தொழில் சரியாக இல்லை, வருமானம் சரியில்லைனாக்கா இப்போ சரியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இருந்தே சரியில்லை அப்படின்னாக்கா தசாபுத்தி பாதிப்புகள் உங்களுக்கு 2025 அப்படிலாம் 2024 எண்டிலிருந்து யாராருக்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்கும் அந்த ப்ராப்ளம் இப்போது நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்கும். ஏன்னா 2024 பார்த்தீங்கன்னாக்கா அந்த கடைசி காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் சனி ட்ராவல் பண்ணார். அது வந்து அந்த ராகுவும் கூட நெருங்கக்கூடிய டைம். அதனால் நிறைய பேருக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கலாம். இப்போ வந்து நல்ல அமைப்பில் சனி இருக்கிறார். ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் நல்ல மாற்றங்களை கொடுப்பார். 30 வயசுக்கு மேலே 46 வயசு வரைக்கும் குரு தசை. குரு இந்த ராசிக்கு நன்மை செய்யாது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வரீங்க அந்த குரு தசையில். ஏன்னா ரிஷபராசிக்கு வந்து குரு பயிற்சி நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. 2ஆம் இடத்துக்கு போன பிறகு குரு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நல்லா இல்லை, குரு வக்கர காலங்களில் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. வக்கர நிவர்த்தியான பிறகு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து இப்போ 3ஆம் இடத்துக்கு வந்து குரு போகிறார் 2026. இப்போ நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. அது வந்து அந்த பயிற்சி நல்லா கொடுக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் குரு தசையில் இருக்கிறோம், எனக்கு குரு தசையில் எதுவுமே கிடைக்கல, நிறைய கஷ்டத்தை கொடுக்குது. ஒரு சில பேர் வந்து நல்லா இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து என்னென்னா இந்த ராசிக்கு வந்து முதல் 10 வருஷம் அப்படிங்கிறது விதிவிலக்கு உண்டு. 16 வருஷம் குரு தசையில் முதல் 10 வருஷத்தில் நல்ல பலன்களை கொடுத்துருன்னு சொல்ல முடியாது. இது வந்து எம்ப்ளாய்க்கு மட்டும்தான் கொடுக்கும், தொழில் செய்கிறவங்களுக்கு கொடுக்காது. எம்ப்ளாய் கூட வளர்ச்சி இல்லாமல் இருக்கும், நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்ல முடியாது. 8ஆம் இடத்துலேருந்து தசை பண்ணுறான்னு வச்சிங்களேன். இப்போ குரு பகவான் இப்போ சுய ஜாதகத்தில் இருக்கிற இடத்த பொறுத்து தான். 8ஆம் அதிபதி தசை 8ல் இருந்து தசை பண்ணிச்சுன்னா உங்களுக்கு சிறப்பு. வேறு எங்கேருந்து தசை பண்ணாலும் சுபாதிபத்தியம் பெற்றிருந்தால், சுபகிரக சேர்க்கை இருந்தால், லக்ன யோகராக இருந்தால் மட்டும்தான் அந்த குரு தசை நன்மை செஞ்சுருக்கும். எல்லாருக்குமே இப்படி உட்காரமானா உட்காராது. அப்போது இது நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கும். குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கும். பில்லி சூனியை ஏவல் வச்ச மாதிரி இருக்கும். ஏதோ ஒன்று எங்கே போனாலும் எதுவுமே தடையாக வருது. நம்ம நினைப்போம் இவங்களோட கந்திஷ்டி தான், அவங்களோட கந்திஷ்டி தான், அவங்க செஞ்சு வச்சுட்டாங்க அப்படி இப்படின்னு ஏதோ நினைக்கலாம். அந்த கிராமப்புறங்கள்லாம் நிறைய இதுமாரி மூட நம்பிக்கையெல்லாம் இருக்கும். அது மாதிரியான கஷ்டங்கள் எல்லாம் நிறைய கொடுத்துருக்கும், மன உளைச்சல்களை கொடுத்துருக்கும் இந்த குரு பகவான் தசை அப்படிங்கிறது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா தசை தான் உங்களுக்கு ப்ராப்ளமே தவிர குருடைய பயிற்சியெல்லாம் உங்களுக்கு நன்மை செஞ்சிடும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது கோச்சாரத்தில் வரக்கூடிய குரு பிறப்பு ஜாதகத்தை நம்ம தீர்மானிக்கிறது. இப்போ பிறக்கிற குழந்தைக்கு என்ன ஆதிபத்தியத்தில் என்ன பலன்களை என்ன கர்ம அடிப்படையில் ஒரு குழந்தை பிறக்குது அதை வந்து தீர்மானிக்கிறது தான் கோச்சார கிரகங்கள். அதை வச்சு நம்ம ஒரு சில பலன்களை நம்ம சொல்கிறோம். இது வந்து என்னன்னாக்கா ஒரு சில பேருக்கு வந்து தசாபுத்தி மாறுதுன்னு வச்சிங்களேன். இப்போ குருதசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் மாறும்போது, இப்போ குரு பயிற்சி ஆகும்போது இப்போ குருவுடைய பயிற்சிக்கு தான் எனக்கு நல்லது நடந்தது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி ஆனால் அந்த புத்தி தான் கொடுத்துருக்கும், அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் தான் மாற்றங்களை கொடுத்துருக்கும். தசா புத்தி மாறினா கூட அந்த தசா நடத்தக்கூடிய கிரகங்கள் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கும். அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், ராகுக்கு எது பயிற்சிகள் கொடுத்து தான் எடுத்துக்கிறோம். ஒரு பணம் வர வந்தாலும் நம்ம அப்படி தான் எடுத்துக்கிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கிரக அமைப்புகள் தசா புத்தி சரியில்லைன்ற பட்சத்தில் நிறைய ஏற்ற இறக்கங்களை கொடுத்துட்டே வரும். இந்த ராசிக்கு நன்மை செய்யாத குரு பகவான் இந்த லக்னத்துக்கு நன்மை செய்யாது, ராசிக்கு நன்மை செய்யாது. அதாவது சுக்கிரனோட வீட்டுக்கு குரு நன்மை செய்யாது, குருடைய வீட்டுக்கு சுக்கிரன் நன்மை செய்யாது. அப்போது வேலையில் நீங்கள் பார்த்துக்கணும். மெயினாக வந்து வேலையில் வந்து வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா இருக்கலாம். நீங்கள் பெரிய முயற்சிகளை போடுங்க. நீங்கள் வந்து நல்ல ஒரு வளர்ச்சிகளை நோக்கி போங்க. நல்ல ஒரு எண்ணங்களை வச்சுக்கங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தவங்களை கெடுக்காதீங்க. இந்த தசையில் கெடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்துரும். அதனால் இப்போ 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். இந்த தசாபுத்தி ரீதியாக நிறைய பேருக்கு வந்து மாற்றங்களை கொடுக்கும். இந்த குரு தசையில் பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருஷத்தில் இருக்கிறீங்க இல்லையா, 40 to 46 என்னோட கணக்குப்படி. இதில் சனி பகவானுக்கு வந்து நட்பு கிரக புத்திகள் கிடையாது, பகை கிரக புத்திகள். இதில் வந்து தொழில் பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும். கடன் பிரச்சனைகளை கொடுத்துரும். அதனால் நெகட்டிவாக சொல்கிறேன்னு நான் தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க. அடுத்து வரக்கூடிய 7.5 சனிக்கு முன்னாடியே உங்களுக்கு அந்த ப்ராப்ளத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். அதனால்
தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ஷேர் மார்க்கெட்டு அதெல்லாம் வந்து தயவு செஞ்சு வேண்டாம். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் உஷாராக பண்ணுங்க. 46 வயசுலேருந்து 65 வயசு வரைக்கும் சனி தசை. சனி தசை இந்த ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய தசை, யோக தசை. இந்த லக்னத்துக்கும் யோகம் செய்யக்கூடியவர் சனி பகவான். 11ஆம் இடத்துல இருக்கிறார் சனி. சரி, ஓகே. ஆனால் சனி பகவான் வந்து 11ஆம் இடத்துல இருந்தாலும் எனக்கு 10ஆம் இடத்துல இருக்கும்போது நல்லது பண்ணலை, 11ல் இருக்கும்போதும் நல்லது பண்ணலை. சமீப காலமாக வக்கரமாக இருந்தார், வக்கர நிவர்த்தி ஆனார், எனக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஏதோ ஒன்று நடக்கும்னு பார்க்குறேன், நடக்கவே இல்லை அப்படின்னு நிறைய பேர். இதை வந்து நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பாதிக்கப்பட்டிருந்தால் டோட்டலாகவே, அதாவது ஆட்சி உச்சத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலை, அது கூட லக்ன அவயோகராக வந்தால் அவங்களுக்கும் பிரச்சனை தான். அது மாதிரி இப்போ ராசிக்கு யோகாதிபதி இவர் வந்து மறைவு ஸ்தானத்தில் இருந்தார், ராகு கேதுவோடு சேர்ந்து இருந்தார்னு வச்சிங்களேன், ஒன்றுமே அந்த பலன்களே நமக்கு கிடைச்சிருக்காது. இப்போ முதல் 10 வருஷம் ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்ல இடத்துல அப்படியே ஒரு தசை ரீதியாக புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் வந்து நட்பு கிரகங்கள் அப்படிங்கிறதுனால இந்த சனி தசையில் முதல் 10 வருஷம் நல்லபடியாக போயிடும். இந்த பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷத்தில் இருக்கிறவங்க தான் மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா சூரிய புத்திக்கு பிறகு சூரிய புத்தியெல்லாம் வந்து சனிக்கு பகை கிரகங்கள், சனியோடைய பார்வையில் மாட்டோம். உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சனியோடைய பார்வையில் இருக்கும், இல்லை அந்த இடத்துல இப்போ சனி நகரக்கூடிய இடத்துல வந்து அந்த கிரகங்கள் இருக்கும், இல்லை அந்த நட்சத்திராதிபதி இருப்பார், அந்த வீடு கொடுத்த கிரகம் இருக்கும். அது மாதிரி ஏதோ ஒரு பாதிப்புகளை அந்த சனி பகவான் வந்து பிரச்சனை பண்ணிக்கினே இருக்கும். இந்த பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷத்தில் இருக்கிறவங்களுக்கு கடன் பிரச்சனை, அது இல்லாத மணி லாக் ஆகுறது, பண விஷயத்தில் ரொம்ப மோசமாக அடி வாங்கியிருப்பாங்க. அது மாதிரி கொடுத்த பணம் வராது, வாங்கின பணத்தை கொடுக்க முடியாது, இது மாதிரி நிறைய நெருக்கடிகளை அனுபவிச்சுட்டு வருவாங்க. இவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு இந்த கோச்சாரத்தில் வரக்கூடிய இந்த 11ஆம் இடம் சனி அப்படிங்கிறது நல்லது, நல்ல பலன்களை கொடுத்துரும். அதாவது ஒரு தெளிவு கொடுக்கும், ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும். ஒரு பணம் வரலைன்னா இப்போ பணம் வரும். அதாவது மணி லாக்காக இருந்தனாக்கா சனி பார்வையில் செவ்வாய் மாட்டக்கூடாது. இப்போ செவ்வாயோட பார்வையில் இருந்து கொஞ்சம் தப்பிச்சதுனாக்கா செவ்வாய் பார்வை படக்கூடாது. அது மாதிரி இருந்துன்னா இப்போ பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. திடீர்னு பணம் வரும், ஏதாவது ஒரு தொழில் ரன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த சனி தசையில் இருக்கிறவங்களுக்கு. மெயினாக பார்த்தீங்கன்னா சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். இப்போ நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா நல்லபடியாக போட்டோம், தப்பு இல்லை. உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னாக்கா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். தொழிலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் சனி தசையில். ஏன்னா நம்ம நிறைய சொல்கிறோம், கோச்சார ரீதியாக குரு பயிற்சி நல்லா இருக்குது, ராகுகேது பயிற்சி நல்லா இருக்குது, உங்களுக்கு அதை தரோம் இதை தரோம் வீடு கட்டுவீங்க, என்னென்னவோ சொல்கிறாங்க. எல்லாமே சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவங்க தசாபுத்தி தீர்மானிக்கணும். ஒரு பக்கம் ஒரு சில பேர் வீடு கட்டுன்னு வருவாங்க, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா தொழில் அடிவாயினா வரும், கடன் பிரச்சனை எப்படி தான் சமாளிக்குதுன்னு தெரியாமல், அதாவது இருதலை கொல்லின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி மத்தளத்துக்கு 2 பக்கம் அடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி எல்லா பக்கமும் அடி வாங்கினா வரும். ஒரு பக்கம் வந்து நல்லது நன்மை வரும், ஏதோ ஒரு வகையில். அது வந்து வீட்டில் யாருக்காவது வீடு கட்டுற மாதிரி அமைப்பு இருக்கும், இல்லை உங்களுக்கே கூட சுய ஜாதகத்தில் இந்த காலகட்டத்தில் வீடு கட்டுவீங்க, இந்த காலகட்டத்தில் கடனை அனுபவிப்பீங்க அப்படின்ற மாதிரி வரும். இது மாதிரி 2 நெருக்கடியாக அனுபவிக்கக்கூடிய காலமாக கூட இருக்கலாம். என்ன நடக்குதுன்னே தெரியாது. எதுவாக இருந்தாலும் 7.5 சனி வரக்கூடிய காலம், இன்னும் சமீப காலத்தில் 7.5 சனி வரப்போகுது. கொஞ்ச நாளில் 7.5 சனிக்கு வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிங்க. அதை கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா எல்லாமே அதை லைன் பண்ணிக்கணும். நீங்கள் உங்கள் தொழில் வேலை எதையுமே லைன் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். 65 வயசுக்கு மேலே 82 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் ராசிக்கு 5 குடைய கிரகம், 5ஆம் அதிபதி தசை, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி தசை. உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பு. ஒரு சில பேருக்கு வந்து கடன் அமைப்பு தீரும், நோய் நொடி பிரச்சனைகள் இருந்தால் இருந்துச்சுனாக்கா அதை தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மன அழுத்தத்திலேருந்து வெளியே வருவீங்க. நிறைய உங்களுக்கு தொழில் சார்ந்து நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, இப்போ தான் 11ஆம் இடத்துக்கு வந்த சனி தொழில் ரீதியாக நிறைய நெருக்கடிகள் இருக்கு இல்லையா, கடன் பிரச்சனை இல்லைனாக்கா வரக்கூடிய பணம் வர்றது எல்லாமே இப்போ வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சொத்து ரீதியாக பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இந்த புதன் தசையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் இந்த வயதான காலத்தில் வர தசை அப்படிங்கிறது உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பு. இது வந்து 5ஆம் அதிபதி தசனா, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி தசனாவே உங்களுடைய வாரிசுகளுக்கு தான் சிறப்பு. ஏன்னா நீங்கள் அவயோக தசைகளே அனுபவிச்சுட்டு வரீங்க. இப்போ குரு தசை உங்களுக்கு நன்மை செய்யாது, சனி தசை நன்மை செய்யுமா அப்படின்னா அது வந்து டவுட்டு தான். நன்மை செஞ்சிருக்குமானா அது டவுட்டு தான். உங்கள் சுய ஜாதகத்தில் எல்லாருக்குமே எல்லா தசையும், ஏன்னா ரிஷபராசியில் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நபர்கள்லாம் இருக்காங்க. பின்னாடி நம்மளுடைய வாரிசுகளாவது நம்ம கண்ணில் பார்த்துட்டு போகணும் நல்லா இருக்கிறத அப்படின்னாக்கா இந்த தசையில் அது நடக்கும். வாரிசுகளுக்கு சிறப்பு. அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, அவங்களுக்கு 7.5 சனியோ அஷ்டம சனியோ இருக்கக்கூடாது. இருந்தால் அது கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். அதாவது இங்கே இருக்கிற தசை வந்து அவங்களுக்கு சிறப்பான தசையாக இருக்காது. அவங்களுக்கு நல்லா கூட இருக்கலாம், அந்த 7.5 சனி அஷ்டம சனி கூட அவங்களுக்கு நல்லா கூட இருக்கலாம். ஆனால் உங்களுடைய சுய ஜாதகப்படி 5ஆம் அதிபதி தசை அப்படிங்கிறது, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி தசை அப்படிங்கிறது அவங்களுக்கு வளர்ச்சிகளை கொடுக்காது. அவங்க தசை தான் அவங்களுக்கு வளர்ச்சி கொடுக்கும். அது நல்ல தசையாக இருந்தால் நல்லா இருப்பாங்க, கெடுபலம் செய்யக்கூடிய தசை தான் கொஞ்சம் கஷ்டத்தை அனுபவிப்பாங்க. அதனால் அப்படி எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி தசை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய
ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவானுடைய நகர்வுகள் உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். நன்றி.